இன்று இரவு சரியாக 21 GMT டைம் பிரகாரம் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில 10 நாட்கள் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்படுகிறது என்று அறிவித்திருக்கிறார். ஈரானோட பேச்சுவார்த்தை டேபிளுக்கு போகும்போது லெபனானை பத்தி இனிமே பேசாதீங்க, லெபனான்ல 10 டேஸ் சீஸ்ஃபயர் வந்துருச்சு, அதை கண்டினியூவாக இஸ்ரேலும் லெபனானும் பேசிக்கிறாங்க, நீங்க அதை இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மிக தெளிவாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, யுஎஸ் இந்த திங்கட்கிழமையில இருந்து நாங்க ஹொர்முஸை மூடிட்டோம்னு சொல்றாங்கல்ல, இந்த மூடிய காலப்பகுதிகளுக்குள்ளாக 9 மில்லியன் பேரல்ஸ் க்ரூட் ஆயில்களை ஈரான் ஏற்றுமதி செய்திருக்கிறது என்பதை ஆங்கர் டிராக்கர்ஸ் என்கிற கடல் புலனாய்வு அமைப்பு கண்டறிந்திருக்கிறது. ஈரானுடைய கடற்படையெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் அப்படி பிளாக் பண்ணி வச்சிருக்கிறோம், நாங்கள் தான் இனி ஹொர்முஸை ஆண்டுகிட்டு இருக்கிறோம்னா நீ எதுக்கு போய் ஹொர்முஸை முற்றுகையிட்டங்கிறதே உங்களுக்கு தெரியலையாடா? ஹொர்முஸை நீங்கள் மூடி வைத்திருக்கிறீர்கள், நாங்கள் மூட போகிறோம்னு தானே மூடினீங்க. அங்கே கடற்படையே இல்லைன்னா எவன் மூடி கேட்டால் அது டோரா அப்படி எடுத்து மூடி விடுறதுக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாமல் இவங்க எல்லாம் அமெரிக்காவினுடைய அதிகாரிகள். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் 2 ஆண்டுகள் தொடர்ந்த நிலையில் அங்கு ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு 188வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களுடைய தாக்குதல்களும் லெபனான் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்களும் தொடர்ந்து கொண்டே இருந்து தற்போது ஈரானுடனான ஒரு யுத்த நிறுத்தம் தற்காலிகமாக ஏற்பட்டிருக்கிறது. முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளை நோக்கி அமெரிக்காவையும் ஈரானையும் கொண்டு வருவதற்குரிய முயற்சிகளில் பாகிஸ்தான் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. இதே நேரம் சற்று நேரத்துக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சோஷியல் ட்ரூத் பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் இன்று இரவு சரியாக 21 GMT டைம் பிரகாரம் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில 10 நாட்கள் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்படுகிறது என்று அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பை தான் ரொம்ப மகிழ்ச்சியாக விடுப்பதாகவும், லெபனானில் ரொம்ப மதிக்கப்படக்கூடிய அதிபராக செயல்படுகிற ஜோசப் அவுன் அவர்கள், அதே போன்று இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு 2 பேரோடும் நான் பேசி இருக்கிறேன். இருவரும் 10 நாட்கள் யுத்தத்தை நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப சீரியஸா பேசிட்டு வந்து திடீர்னு இந்த ஆள் காமெடி பண்ணுவாப்ல, அது காமெடியாண்டே தெரியாத அளவுக்கு நமக்கு சிரிக்கிறதா அழுவுறதான்னு யோசனை வரும். அந்த மாதிரி என்ன பண்றாருன்னு கேட்டா, உலகம் முழுவதும் 9 யுத்தங்களை நான் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், இது 10வது யுத்தத்தை நான் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அந்த ஆளே ஆரம்பிக்கிறாரு, அந்த ஆளே முடிக்கிறாரு, முடிச்சு போட்டு நான் 10வது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஈரானில் யுத்த நிறுத்தம் வந்துச்சுன்னா 11வது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தேன் என்று சொல்லுவார். ஆரம்பிச்சது யாரு? அந்த ஆளே தான் ஆரம்பிச்சது. இந்த ஆளை எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறதுன்னு நம்ம இனிமே எதை பார்த்து முடிவெடுக்கிறதுங்கிற கேள்வி வருதா இல்லையா? ஒரு பக்கம் பாப்பரசரோட சம்பந்தம் இல்லாம முட்டி மோதி கொள்றாரு, நான் ஒரு இயேசுபிரானுங்கிற அளவுக்கு ஏஐல இமேஜை பண்ணி போடுறாரு, பிறகு தேவையில்லாத கருத்துக்களை பேசுகிறார். இன்றைக்கு பாப்லியோ அவர்கள் மிக கடுமையான சர்வாதிகாரியாக அமெரிக்க அதிபரை சித்தரித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் கூட அவர் என்ன சொல்றாருன்னா, அழிப்பது லேசு, ஆக்குவது கடினம், எல்லாத்தையுமே அழிக்கிறீங்க, மருத்துவமனைகள், பாடசாலைகள், ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் அழிக்கிறீங்க, இதையெல்லாம் யார் கட்டுவா? எனவே அழிப்பதற்கு முன்பதாக ஆக்குவதற்கு முயற்சி பண்ணுங்கள் என்றெல்லாம் கடுமையாக அறிக்கை ஒன்றை இன்றைக்கு பாப்லியோ அவர்களும் வெளியிட்டிருக்கக்கூடிய தருணத்தில் தான் நான் 9 யுத்தத்தை முடிச்சிருக்கேன், 10வது யுத்தம் லெபனான் யுத்தம் 10 நாள் யுத்த நிறுத்தத்துக்கே இந்த கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் பேச்சுவார்த்தைக்காக நெதன்யாகுவையும் லெபனானுடைய பிரசிடென்ட்டையும் நான் வாஷிங்டனுக்கு அழைக்க இருக்கிறேன் என்கிற ஒரு செய்தியையும் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் 1983களுக்கு பிறகு இதுதான் இஸ்ரேலும் லெபனானும் நேரடியாக சந்தித்து பேசுகிற பேச்சுவார்த்தையாக இருக்க போகிறது என்கிற தகவல்களையும் சொல்லி இருக்கிறார். இதே நேரத்தில் இன்றைக்கு ஈவினிங் 5 மணி ஆகிற போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் லெபனானுடைய அதிபராக இருக்கக்கூடிய அவுன் அவர்களும் நேரடியாக தொலைபேசியில் பேச இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது. யுத்த நிறுத்தத்திற்கு நெதன்யாகு ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் நான் தொலைபேசியில் பேசுவேன் என்று மிக தெளிவாக லெபனானுடைய அதிபர் சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி இருந்த நேரத்தில் தான் இப்பொழுது யுத்த நிறுத்த அறிவிப்பு வந்திருக்கிறது. இதுக்கு பிறகு அவர் பேசுவார் என்கிற செய்திகளை நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்னன்னு கேட்டா,
100% அக்மார்க்கு முட்டாள்தனமான ஒரு முடிவை லெபனான் எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதுதான். திட்டமிட்டே இந்த முடிவுக்கு லெபனானை தள்ளி இருக்கிறாங்க. குறிப்பாக லெபனானை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லெபனானுங்கிறது அங்கே முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், ஷியா சன்னி பிரிவினை இருக்கிறது, கிறிஸ்தவர்கள் கணிசமாக வாழக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கிறது, ஒரு சொற்பமாக யூதர்களும் வாழுகிறார்கள். இப்படியான ஒரு கண்ட்ரியாகத்தான் லெபனான் இருக்கிறது. இந்த லெபனானில் அதிபராக இருக்கக்கூடியவர் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறார். ஹிஸ்புல்லாக்கள் பாராளுமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு பங்குகளை வகிக்கிறார்கள். ஓரளவு பலமிக்கவர்களாக பாராளுமன்றத்தில் இருந்தாலும் ஆயுத அளவில் அவங்க தான் பலமிக்கவர்களாக இருக்கிறாங்க. ஆயுதத்தின் அளவில் லெபனானுடைய ஃபோர்ஸஸ் பலம் குன்றியவர்களாக இருக்கிறார்கள். லெபனானுடைய ஃபோர்ஸஸ் சும்மாவாவது இஸ்ரேலோட யுத்தத்துக்கு போனாங்கன்னா 2 நாள் எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஹிஸ்புல்லாக்கள்ங்கிறதுனால இத்தனை நாட்கள் தாக்கு பிடித்து அவர்களால் சண்டைக்கு போக முடியும். அவ்வளவு பலம் வாய்ந்த குழுக்களாக ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைகள் எதையுமே ஹிஸ்புல்லாக்கள் ஏற்றுக்கொள்ளல. அதுதான் புத்திசாலித்தனமாகவும் பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னு கேட்டா, ஏற்கனவே யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் ஈரான் ஒரு நிபந்தனையை விதித்திருக்கிறது. யுத்த நிறுத்தம்னா இஸ்ரேல் லெபனானை தாக்கவும் கூடாது, அமெரிக்கா லெபனானையோ அதே போன்று ஈரானையோ தாக்கவும் கூடாது. யுத்த நிறுத்தம்னா ஈரானுக்கும் லெபனானுக்கும் சேர்த்து தான் வரணும் அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு யுத்த நிறுத்தம் வந்தால் லெபனானுக்கு 100% பாதுகாப்பாக இருக்க போகிறது. என்ன காரணம்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் கையெழுத்து போட்டதுக்கு பிறகு இஸ்ரேலால் லெபனான் மேலே என்ன காரணத்தை சொல்லி தாக்குதல் நடத்த முடியாது. தாக்கினால் யுத்த நிறுத்தத்தை மீறியதாக கருதப்படும். அப்பொழுது ஈரான் நேரடியாக இஸ்ரேலை தாக்க முடியும். ஏன்னா யுத்த நிறுத்தத்தை நீ மீறிட்டே, அதனால நானும் மீறுறேன், நீ ஏன்டா மீறினேன்னு சொல்லி அமெரிக்காவால் கேள்வி எழுப்புகிற அளவுக்கு நிலைமை மாறி போயிடும். இதை தவிர்க்கிறதுக்காகத்தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து, ஏன்னா விடாப்பிடியாக ஈரான் அதில் உறுதியாக இருக்கு, லெபனானுக்கும் சேர்ந்து தான் யுத்த நிறுத்தம் வரணும். அதுக்கு தான் ஈரானோட அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு முன்பதாகவே 10 நாள் சீஸ்ஃபயர் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து இதை நாங்கள் அடுத்த கட்டம் கொண்டு போகிறோம், நிரந்தரம் என்று வரலாற்றியும் இனிமேல் யுத்த நிறுத்தம் என்று சில நிபந்தனைகளில் ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை கீழே போடணும், அது சொல்லி ஏதாவது ஒன்று போட்டு ஒரு யுத்த நிறுத்தத்தை நீட்டிக்க பார்ப்பாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, ஈரானோட பேச்சுவார்த்தை டேபிளுக்கு போகும்போது லெபனானை பற்றி இனிமேல் பேசாதீங்க, லெபனானில் 10 டேஸ் சீஸ்ஃபயர் வந்துருச்சு, அதை கண்டினியூவாக இஸ்ரேலும் லெபனானும் பேசிக்கிடுவாங்க, நீங்கள் அதை இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப ஈரானை விட்டு இந்த யுத்த நிறுத்த, ஈரானுக்கான யுத்த நிறுத்தத்தில் லெபனானை தனியாக கலட்டிட்டாங்கன்னா, லெபனான் ஈரான் இஸ்ரேலோட நேரடி பேச்சுவார்த்தைகளை செய்து கொள்வார்கள். அதே போன்று ஈரான் அமெரிக்காவோடு பேசி யுத்த நிறுத்தம் வந்துவிடும். திடீரென எந்த நேரம் நினைச்சாலும் உடனடியாக லெபனான் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்திக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஹிஸ்புல்லாக்களுக்கு அட்டாக் பண்ணினோம், நாங்கள் பொதுமக்களுக்கு அடிக்கலை, ஹிஸ்புல்லாக்கள் யுத்த நிறுத்தத்தை மீறிட்டாங்க, அதனால தான் நாங்கள் அட்டாக் பண்ணுறோம் என்று சொன்னால் யுத்த நிறுத்த பிரகாரம் ஈரானால கேள்வி கேட்க முடியாது. எனவே இந்த இடத்துல ஈரானுக்கு இல்லை பாதிப்பு வரப்போகுது, லெபனானுக்கு பாதிப்பு வரப்போகிறது. லெபனானுடைய அதிபரை அந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து இந்த வேலையை பண்ணுறாங்க. அதனால தான் ஹிஸ்புல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, முட்டாள்தனமாக இஸ்ரேலோட நீங்கள் பேச்சுவார்த்தையே போவாதீங்க, இஸ்ரேலோட ஈரான் பேசிக்கிறோம், யுத்த நிறுத்தம் ஈரானுடைய பேச்சுவார்த்தை ஷெடியூலில் வரணும் அப்படிங்கிறாங்க. அதை கேட்காம இந்த லெபனானுடைய அதிபரை முட்டாளாக்கி இந்த சரௌண்டிங்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால தான் திடீரென லெபனான் மேல சம்பந்தம் இல்லாமல் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் லெபனானுடைய பாலங்களை அடிச்சு நொறுக்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். மிக கடுமையான தாக்குதல்களை அதிகமாகவே நடத்தி இருக்கிறார். அதே நேரம் இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லாக்களும் இன்றைக்கு மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். லெபனானில் இருக்கக்கூடிய கியாம் நகரத்திற்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஹமாம்ஸ் என்கிற மலை குன்றில் குழுமியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மீது அதிகமான ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார். இந்த ட்ரோனை எல்லாம் அவங்களால் அடையாளம் கூட காண முடியாது, புதிய வகை ட்ரோன் அட்டாக் நடக்குது. அதே மாதிரி கஃபர் கைலாதி பீரங்கி நிலையத்தின் மீது இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் இஸ்ரேலை நோக்கி. அதே போன்று லெபனான் இஸ்ரேல் எல்லையில் தொலைதூர வடகிழக்கில் இருக்கக்கூடிய ராசல் நகூரா என்கிற பகுதி, இதில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை நோக்கி நிறையவே ஆளில்லா விமான தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள். எனவே லெபனான் மிக தெளிவாக முட்டாளாகி கொண்டிருக்கிறது. ஹிஸ்புல்லாக்கள் மிக புரிதலோடு அவர்களுடைய அமெரிக்கா தலைமையில் இஸ்ரேலும் லெபனானும் செய்யக்கூடிய ஒப்பந்தத்தை எதிர்க்கிறாங்க. ஈரானோட இந்த ஒப்பந்தத்துக்கு போங்கன்னு சொல்றாங்க. இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த இடத்தில் யார் முட்டாள்தனமாக சிக்கிக் கொள்கிறார்கள் என்று. இரண்டாவதாக நமக்கு தெரியும், நீங்க ஹொர்முஸை மூடினா நாங்களும் மூடுவோம் அப்படின்னு சொல்லி ஹொர்முஸை திறங்க, அதுக்கு தான் ஆரம்பத்தில் யுத்தம், ஈரான் மேல எலிகேஷன் பண்ணி, ஈரான் மேல குற்றச்சாட்டு சொல்லி, பிறகு ஹொர்முஸை ஈரான் மூடிட்டான்னு ஹொர்முஸை திறங்க யுத்த நிறுத்தத்தை பண்ணிக்கிறோம் என்று சொல்லித்தான் அமெரிக்கா கோரிக்கையே விடுத்தான். அப்போ ஹொர்முஸை திறந்தாலே யுத்த நிறுத்தம் என்று இருக்கிற நேரத்தில்
நீ என்னடா ஹொர்முஸை மூடுறது நானே மூடுறேன்னு சொல்லி சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு அதை திறக்க சொல்லி சொன்னாரோ அதையே மறந்து நான் மூடுறேன்னு சொல்லி மூடி இருக்கிறாரு. சரி, மூடினாலாவது அது நிலையாக சரியாக இருக்கணுமா இல்லையா, அது உண்மையாக நடக்கணுமா இல்லையா? ஆனால் இன்னைக்கு அமெரிக்க கடற்படை முற்றுகையால் 14 கப்பல்கள் திருப்பி அனுப்பி இருக்கிறோம். இந்த 3 நாள் திங்கட்கிழமையில இருந்து 4 நாட்களாக நடந்து வரக்கூடிய கடற்படை முற்றுகையால் அதாவது ஈரானை நோக்கி வந்த 14 மிக பெரும் டேங்கர் கப்பல்களை நாங்கள் திருப்பி அனுப்பியிருக்கிறோம்னு சொல்லி அமெரிக்காவினுடைய சென்ட்காம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லி இருக்கிறாங்க. அதை தாண்டி திருப்பி அனுப்பிய கப்பல்கள் எல்லாமே ஈரானுடைய கப்பல்கள் என்று வேற சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அல் ஜசீரா ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இதுதான் அல் ஜசீராவினுடைய ஆங்கில பதிப்பினுடைய செய்தி. How many ships crossed the Strait of Hormuz since the start of the US blockade அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதாவது US பிளாக் பண்ணினதுல இருந்து எத்தனை கப்பல்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொர்முஸை தாண்டி போயிருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மிக தெளிவாக ஒரு ஆய்வை நடத்தி, அதாவது எந்தெந்த கப்பல் போகுது வருகுதுங்கிறதெல்லாம் கண்காணிக்கிற தளங்கள் இருக்குதுங்க. அதை யாரும் தேடி ஒரு முடிவை எடுக்கலாம். உலகத்தில் எவனுமே கண்டுபிடிக்க முடியுமான ஒரு சின்ன பிள்ளைத்தனமான விஷயத்திலேயே பொய் சொல்றாங்கன்னா அப்போ எதில் அப்போ அமெரிக்க மக்களை எவ்வளோ முட்டாளாக நினச்சிக்கிட்டு இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா எவன் போய் தேடி பார்க்க போகிறான்னு நினைக்கிறது. இன்றைக்கு அல் ஜசீரா நடத்தி இருக்கக்கூடிய ஆய்வை வெளியிட்டிருக்கிறார்கள். திங்களன்று அமெரிக்க முற்றுகை அமுலுக்கு வந்ததில் இருந்து திங்கக்கிழமையில இருந்து இப்போ வியாழக்கிழமை நைட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ சில நேரம் நாளைக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை பார்க்கக்கூடும். நீங்கள் வியாழக்கிழமை நைட்டு வரைக்கும் நினச்சிக்கிட்டு பார்த்துக்கிறங்க. இதில் திங்கக்கிழமையில இருந்து இந்த பிளாக் பண்ணுற சிஸ்டத்தை அமெரிக்கா கொண்டு வந்ததில் நாங்களும் ஹொர்முஸை மூடுறோம்னு சொன்னதில் இருந்து 14 எண்ணெய் எரிவாயு ரசாயன டேங்கர்கள் அந்த வழியாக போயிருக்கிறது. மிக தெளிவாக இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. எண்ணெய் எரிவாயு ரசாயனங்களை ஏற்றுக்கொண்டு போகிற 14 எண்ணெய் டேங்கர்கள் ஹொர்முஸை தாண்டி போயிருக்கிறது. அதே போன்று 13 சரக்கு அதே போன்று கொள்கலன் கப்பல்கள் போயிருக்கிறது. 14 கப்பல்கள் அது வேற, 13 சரக்கு கப்பல் கொள்கலன் கப்பல்கள் போயிருக்குது. 4 மொத்த சரக்கு கப்பல்கள், மொத்தமான சரக்கை மட்டுமே ஏற்றிக்கிட்டு போகிற 4 பெரிய கப்பல்கள் ஹொர்முஸ் ஜலசந்தியை கடந்திருக்கிறது. நாங்கள் 14 பிடிச்சிட்டோம், அனுப்பலை, தடுத்துட்டோம், பச்சை பொய்ங்கிறத அல் ஜசீரா நிரூபிச்சிருக்கிறாங்க. இந்த கப்பல்களில் 14 அமெரிக்க தடைகள் பட்டியலில் இருந்தவை. எக்ஸ்ட்ரா செய்தி வேற. இந்த போன கப்பல்களில் 14 கப்பல் எண்ணெய் பெரிய டேங்கர்கள் க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க. 13 சரக்கு கப்பல், 4 மொத்தமான சரக்கு கப்பல்கள். அப்படி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 27 31 கப்பல்கள் போயிருக்கிறது. இந்த 31ல் 14 கப்பல்கள் அமெரிக்காவினுடைய பிளாக் லிஸ்டில் இருக்கக்கூடிய கப்பல்கள். அது தடை தான், அதை யாருமே ஏற்றுக்கிற கூடாது என்கிற பட்டியலில் இருக்கக்கூடியது. இந்த அமெரிக்காவினுடைய தடை பட்டியலில் இருக்கக்கூடிய 14 கப்பல்களில் 7 கப்பல்கள் ஈரானுடைய துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டு ஹொர்முஸ் ஜலசந்தியை கடந்திருக்கிறது. ஈரான்ல இருந்து கிளம்பி ஹொர்முஸை தாண்டி எந்த நாட்டுக்கு போகணுமோ அதுக்கு போயிருக்குது. அமெரிக்காக்காரன் கை கட்டி போயிட்டு வாங்க ராஜா என்று அனுப்பி வச்சிருக்கிறான். நாங்கள் விடவில்லை தெரியுமா, நாங்கள் பின்னி படலெடுத்து விட்டோம், நாங்கள் தடுத்து விட்டோம், நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உங்களை மாறி வாயில் வடை சுடுறவங்கள உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்கிறத அல் ஜசீரா கிழிச்சு தொங்க விட்டுருக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. அதாவது கத்தர் மேலேயே ஈரான் தாக்குதல் நடத்தினான். அவங்க தெளிவாக அவர்களுடைய ஜேர்னலிசம் பத்திரிகை துறையில் நீதியாக நடந்து கொள்கிறார்கள். இதில் நீங்கள் பார்க்கலாம், மிக தெளிவான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த செய்தி தொடர்பாகவே. அதில் தான் அவங்க சொல்கிறாங்க, 7 கப்பல்கள் ஈரானுடைய துறைமுகத்தில் இருந்து கிளம்பி ஹொர்முஸை தாண்டி போய் இருக்குது. இன்னும் 7 கப்பல்கள் இந்த 14ல் 7 கப்பல்கள் சீனாவினுடைய நிறுவனங்களுக்கு சொந்தமானது. 6 கப்பல்கள் ஈரானுடைய நிறுவனங்களுக்கு சொந்தமானது. 4 கப்பல்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தை சேர்ந்த நிறுவனங்களால் இயக்கப்படக்கூடியவைகள். இவ்வளவும் எல்லாமே ஈரானுடைய ஹொர்முஸ்ல இருந்து தான் கிளம்பி போயிருக்கிறாங்க. ஹொர்முஸை தாண்டி நாங்கள் தடுத்தோம்ங்கிறான், ஒன்னையுமே தடுக்கல. அதை தாண்டி இந்த அல் ஜசீரா இந்த செய்தியிலே மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, புதன்கிழமை சென்ட்காம் அமெரிக்காவினுடைய சென்ட்காம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நாங்கள் 14 கப்பல்களை தடுத்ததாக சொன்னார்கள். இதுவெல்லாம் பொய். அவங்க சொன்ன தரவுகளுக்கு நேர்முரணான தரவுகள் தான் நேரடியாக பார்க்க முடிகிறது. கப்பல்கள் போயிருக்குது, இவங்க போகலன்னு பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டக்கூடிய பகுதியை பார்த்தீங்கன்னா, செப்பரேட் அனலைசிஸ் பை த மேரிடைம் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி டேங்கர் ட்ராக்கர்ஸ் ஃபவுண்ட் தட் ஈரான் ஷிப்ட் அவுட் 9 மில்லியன்
barrels of crude oil since the US blockade went into effect. மிக தெளிவாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, US இந்த திங்கட்கிழமையில இருந்து நாங்க வந்து ஹொர்முஸை மூடிட்டோம்னு சொல்றாங்கல்ல, இந்த மூடிய காலப்பகுதிகளுக்குள்ளாக 9 மில்லியன் barrels crude oilகளை ஈரான் ஏற்றுமதி செய்திருக்கிறது என்பதை ஆங்கர் டிராக்கர்ஸ் என்கிற கடல் புலனாய்வு அமைப்பு கண்டறிந்திருக்கிறது. 9 மில்லியன் பேரல்ஸ் சொல்லி சொன்னா 1 மில்லியனுங்கிறது 10 லட்சம். 9 மில்லியன் 9 மில்லியன்னா 90 லட்சங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா க்ரூட் ஆயில் பேரல்களில் ஏற்றுமதி பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய, இதுக்கு முன்னாடி இந்த யுத்த நேரத்திலேயோ யுத்தத்துக்கு முன்னாடியோ கூட இப்படி பிசினஸ் பண்ணலாம் அவங்க இப்போ பண்ணுற மாதிரி அவ்வளவு கடுமையான விற்பனையை செய்திருக்கிறார்கள். நாங்கள் தடுத்துட்டோம்ங்கிறாங்க. டேய், நீ தடுத்துட்டோம்னு சொல்கிற நேரத்தில் அதிகமாகவே வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்கிறத இன்றைக்கு மிக தெளிவாக இந்த அமைப்பு கண்டறிந்திருக்கிறது என்பதை அல் ஜசீரா சுட்டி காட்டுவதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஐரோப்பா தொடர்பாக மிக முக்கியமான செய்தி வெளியாக சர்வதேச எரிசக்தி முகமையினுடைய IEA தலைவர் பாத்திஹ் பிரேஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தத்தினால எண்ணெய் விநியோகம் ஹொர்முஸ் வழியாக தொடர்ந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இப்படியே தடைப்பட்டால் விரைவிலேயே விமான பயணங்கள் ரத்து செய்யப்படக்கூடும். ஐரோப்பிய யூனியன் இடத்துல, ஐரோப்பிய நாடுகளிடத்துல கிட்டத்தட்ட 6 வாரங்களுக்கு குறைவாகத்தான் ஜெட்டுக்கு தேவையான எரிபொருள் மீதம் இருக்கிறது. விமானங்களுக்கு பயன்படுத்துகிற எரிபொருள் 6 வீக்குக்கு தான், 1.5 மாசத்துக்கு மட்டும் தான் இருக்குது. தயவு செய்து யுத்தத்தை நிப்பாட்டி போட்டு சமாதானத்தை அடைஞ்சு ஹொர்முஸை திறக்க வழியை பாருங்க, இல்லைன்னா பயணமே போக முடியாது என்று சொல்லி இன்றைக்கு யூரோப் யூனியன் சேர்ந்து சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அமெரிக்க முற்றுகையை தாங்குவதற்கு ஈரானிடம் பல வழிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா ஈரானுடைய பொருளாதார வாழ்க்கையை நெரிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வெள்ளை மாளிகையினுடைய துணை தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடிய ஸ்டீவன் மில்லர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அமெரிக்கா அப்படி ஹொர்முஸை மூடிட்டாங்க, ஈரான் அப்படி தவிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னாங்க. அதற்கு இன்றைக்கு பதில் சொல்லி இருக்கக்கூடிய தஹரான் பல்கலைக்கழகத்தினுடைய இணை பேராசிரியர் ஃபுவாத் இஸ்ஸாதி அவர்கள் மிக தெளிவாக ஒரு செய்தியை சொல்றார். ஈரானுடைய பொருளாதாரம் அந்த நாட்டின் மீதான அமெரிக்காவினுடைய கடற்படை முற்றுகையை தாங்கிக் கொள்ளுகிற திறனை வேண்டிய அளவுக்கு கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானுங்கிறது 6000 கிலோமீட்டர், அதாவது 3700 மைல்கள் நில எல்லைகளால் சூழப்பட்டிருக்கிறது. 2000 கிலோமீட்டருக்கு மேல கடல் எல்லைகளால் சூழப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஈரானுடைய பரப்பளவையை மறந்து மில்லர் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க ஒரு பக்கத்தை மூடியலும் எல்லா பக்கத்தையும் மூடுவீங்களா? என்ன ஸ்ரீலங்காவா இது? எல்லா பக்கத்தையும் மூடுறதுக்கு எங்கேயாவது மூடினா அப்படி அடைஞ்சு நிற்கிறதுக்கு? ஈரானுங்கிறது பறந்துபட்ட தேசம். நீங்க ஒரு பக்கத்தை மூடினா மறுபக்கத்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம் என்று சொல்லிட்டு மேலதிகமாக இன்றைக்கு அந்த பேராசிரியர் இணை பேராசிரியர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஈரானுடைய வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கக்கூடிய நட்பு அண்டை நாடுகள் எங்களுக்கு உதவிக்கிட்டு இருக்குது. நீங்க இங்க பிளாக் பண்ணலாம், நாங்கள் தரை வழியா தேவையானதை எடுத்துக்கிறோம். அதை தாண்டி அமெரிக்காவால் எங்களை கழுத்தை நெரிக்கிற வேலையெல்லாம் செய்யவே முடியாதுங்கிறாரு. மேலதிகமாக வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஈரான் வந்து 47 ஆண்டுகளாக பொருளாதார தடைக்குள்ள தானே இருக்கிறாங்க. இது புதுசா அவங்களுக்கு. நீங்க இப்போ ஹொர்முஸை மூடிட்டோம் அப்படியே செத்துருவாங்கன்னா 47 வருஷமா அப்படித்தானே இருக்கிறான். 47 வருஷமா சர்வதேச பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி இந்த கடந்த சில ஆண்டுகள் ஒரு 10 வருஷமா ரொம்ப கடுமையான பொருளாதார நெருக்கடி அவங்களுக்கு இருக்கிறது. இப்படி இருக்கும்போது ஹொர்முஸை முற்றுகையிடுறதுனால ஈரானியர்களுக்கு எந்த ஒரு பெரிய மாற்றமும் அங்கே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அங்க மேலதிகமாக அவங்க இந்த எண்ணெயை விற்பனை செய்வதற்குரிய எல்லா சர்வதேச வழிகளையும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எண்ணெயை வேற வேற பெயர்கள் அவங்க விற்பனை செய்யறதோட தேசிய எல்லைகளுக்கு வெளியில எண்ணெயை கொண்டு போய் வைக்கிற திட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்னத்தை பிளாக் பண்ணினாலும் வேற வேற கப்பல் பார்த்தா இந்த ஒரு நாட்டு கப்பல் மாதிரி இருக்கும், அவங்க கொண்டு போய் எல்லையை தாண்டி வெளியில வச்சு போட்டு சர்வதேச கடலில் வித்துட்டு வந்துகிட்டே இருப்பான். அதனால ஈரானை இப்படியெல்லாம் தடுக்க முடியாது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை இன்றைக்கு அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் ஹெக்ஸத் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய செய்தி இதை பல நாட்களாக அவங்க சொல்லிக்கிட்டே வர்றாங்க. முஜ்தபா வெளியில் வரமாட்டேங்கிறாரு, முஜ்தபாவை எங்கேயுமே காணோம், அதனால் அவர் படுகாயம் அடைஞ்சிருப்பாருங்கிறாங்க. ஏண்டா அவர் ஏற்கனவே அவர் தகப்பனார் அப்படி வெளியில் இருக்க போய் தான் கொண்டிருக்கிறாங்க.
அதனால் அவர் உடனே வந்துடுவாரா? ஆன்மீக தலைவர் போது எவ்வளோ பாதுகாப்பாக ஒரு முறை பண்ணிட்டாங்க, திரும்ப பட வைப்பாங்களா? அவர் வெளியே வரலங்கிறதுனால அவர் படுகாயம் அடைந்திருப்பார். அவர் ரஷ்யாவில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறார், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து படுகாயம் அடைந்திருப்பாருங்கிறார். அதை தாண்டி ஈரான்ட்டை கடற்படையே கிடையாது, ஹொர்முஸ் ஜலசந்தியை நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதை பார்க்கல எனக்கு என்ன தோணிச்சுன்னு கேட்டால், ஜனாதிபதி தான் சுத்த கிறுக்கனா இருப்பான்னு பார்த்தா இந்த ஆள் கலப்பில்லாத லூஸாக இருக்கிறாருங்கிற அளவுக்கு நம்ம அத்தாவுல்லா சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே ட்ரம்பை வடிச்சு வச்ச மாதிரி சொல்கிற மாதிரிங்க. ஈரானுடைய கடற்படையெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் அப்படி பிளாக் பண்ணி வச்சிருக்கிறோம், நாங்கள் தான் இனி ஹொர்முஸ் ஆண்டுகிட்டு இருக்கிறோம்னா நீ எதுக்கு போய் ஹொர்முஸை முற்றுகையிட்டங்கிறதே உங்களுக்கு தெரியலையாடா? ஹொர்முஸை நீங்கள் மூடி வைத்திருக்கிறீர்கள், நாங்கள் மூட போகிறோம்னு தானே மூடினீங்க. அங்கே கடற்படையே இல்லைன்னா எவன் மூடி தானே, கேட்டா அல்லது டோரா அப்படி எடுத்து மூடி விடுறதுக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாமல் இவங்க அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் எவ்வளவு கீழ்மட்டத்தில் இறங்கி கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இப்படியான நிலையில தான் வேர்ல்டு கப் ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடக்க இருக்குது. அமெரிக்காவில், மெக்சிகோவில் இன்னும் 3 நாடுகளில் நடக்க இருக்குது. இதற்கு ஈரானுடைய வீரர்களை அனுப்ப முடியாது, ஈரானுடைய டீம் அனுப்ப முடியாது அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொல்லி ஈரானுடைய விளையாட்டு அமைச்சகம் அறிவிச்சிருந்த நேரத்தில் இன்றைக்கு மீண்டும் ஃபீஃபாவினுடைய தலைவர் கியானி இருக்கக்கூடிய அறிவிப்பில் இல்லை நீங்கள் அமெரிக்காவுக்கு அனுப்புங்க, உங்களுக்கு தேவையான பாதுகாப்பெல்லாம் நாங்கள் தர்றோம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனாலும் ஈரானுடைய விளையாட்டுத்துறை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எங்களுடைய வீரர்கள் கலந்து கொள்ளுகிற போட்டிகளை மெக்சிகோவுக்கு மாத்துங்க, நீங்க அமெரிக்காவில் வைக்க வேணாம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இல்ல நீங்க இங்கே தான் அனுப்பணும், நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம்னு மீண்டும் சொல்லி இருக்கிறது ஃபீஃபா. ஆனால் அது எந்த அளவு தூரம் அமெரிக்காவை நம்பி அடுத்ததாக ஈரான் அனுப்புவார்கள் என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் மேலதிகமாக இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி நமக்கு தெரியும். இஸ்லாமாபாத்தில் இருந்து கிளம்பி பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஈரான் போயிருக்கிறாரு, அங்கே சில பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார், அமெரிக்காவுடைய செய்திகளை கொண்டு போயிருக்கிறாரு என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஷபாஸ் ஷரீப் பாகிஸ்தானுடைய பிரதமர் கத்தார் போயிருக்கிறாரு, அப்படியே அவர் துருக்கி போறாரு, சவுதிகளையும் சந்திக்கிறார். அதை தாண்டி சவுதி, துருக்கி, ஈஜிப்ட் 3 நாடுகளும் மேலதிகமாக துருக்கியில் சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி பல முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் வருகிற ஞாயிறு திங்களுக்கு வாக்கில் நடக்கலாம் என்கிற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும் போது இன்றைக்கு ஈரானுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி பிரகாரம் இது ஒரு அவநம்பிக்கையும் தோன்றுகிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கேன்னா, ஒரு புறம் வந்து வாங்க பேசுவோம், சமாதானமாக முடிச்சுக்கிறோம் என்று அமெரிக்கா சொல்லுகிற அதே நேரம் இல்லை யுரேனியத்தை என்ன செய்ய பண்ணுறது, செறிவுற்றிருக்கிற யுரேனியத்தை நீங்கள் இல்லாமல் ஆக்கணும், அதை எங்கள்கிட்ட தந்துடணும் அல்லது வேறு நாட்டுக்கு கொடுத்துடணுங்கிற விதமாக எல்லாம் அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே இதெல்லாம் நம்ம வந்து நம்ம ஒரு நம்பிக்கையாக இவர்களோடு பயணிக்க முடியாது என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் ஈரானுடைய ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. எது எப்படி போனாலும் அமைதி திரும்ப வேண்டும், மத்திய கிழக்கிலும் பூவுலகிலும் அமைதி திரும்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், காசா அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள், லெபனான் அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள், ஈரான் அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு முழு உலகிலும் அமைதி திரும்ப வேண்டும், ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.